വരാത് ഇതെങ്ങനെ വെച്ച് കൊണ്ടു എൻ്റെ ദൈവമേ ഒളച്ചു കെട്ടി അങ്ങനെ ചോറോ ഒളിച്ച് കെട്ടിയാലോ അല്ലെങ്കിൽ ഇത് കെട്ടി മൂടിയാലോ കെട്ടിങ്ങനെ മൂടിയാലോ അപ്പം ബാഗൊന്നും നനയൂല സീനുമില്ല கொஞ்சம் ஊர் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு என்னென்ன வேலை இருக்குது. ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது. அங்கிருந்து ஒன்று இழுக்கணும். வெல்கம் டு மரணகிரல் ட்ரம்பிஸ்ட். தலையங்குத்தி விசிலடிக்கும் சிங்கங்கள். சர்க்கஸ் ஆரம்பம். சகலகல அபியாசம். AK-47. ஹாய் காய்ஸ், அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாளாச்சுன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு, ரொம்ப நாளாச்சுன்னா இப்போது ஒரு மாத கணக்காச்சு. என்னால் வீடியோ பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் இவ்வளோ நாள் சும்மா வீடியோ பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. கொஞ்சம் வேலையாக பிஸியாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. நாளாக இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் வண்டியில் கொஞ்சம் வேலையும் பார்க்கணும். வேலைன்னா இந்த லெஜெண்டரி கிராஷ் கார்டுன்னு மாட்டணும். போகிற வழியில் நம்ம திருச்சூர், கேரளாவில் போகிற வழியில் திருச்சூரில் ஒரு ஷோப் இருக்குது. அந்த ஷோப்பில் அப்படியே பார்த்துட்டு அந்த கிராஷ் கார்டு மாட்டிட்டு அப்படியே ஊருக்கு போகணும். அப்போ அந்த ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அப்போது ரொம்ப நாளாக கழித்து வீடியோ பண்ணுறனால ஏதோ மாதிரியாக இருக்குது. அது சரி, அப்போ நம்ம அப்படியே பேசிக்கிட்டே போவோம். என்னப்பா இது இப்படி பிளாக்காக இருக்குது? டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக இருக்குது. ஐயோ, இது வரைக்கும் நான் எந்த சீக்கிரம் கற்பகாசில் இவ்வளோ டிராஃபிக் நான் பார்த்ததே இல்லையே. அப்படியே குமிஞ்சு நிற்கிது. என்னாச்சு? எதனால? என்னவா இருக்கும்? சனிக்கிழமையாக இருக்கிறதுனாலையோ? நம் காதல் கதவை தட்டு தடுக்காதே முன்னாலே நெஞ்சோடு ஒரு காதல் நெஞ்சு. ஃபுல்லாக போலீஸ் நின்றுருக்காங்க. என்னடா அது சார்? என்னாச்சு சார்? ஃபுல்லாக போலீஸ் மயமாக இருக்குது. ஏதோ பிரச்சனை நினைக்கிறாங்க, தெரில. நமக்கு அதை பற்றி தேவையில்லை. நம்ம உண்டு, நம்ம ஜோலி உண்டுன்னு போயிடுவோம். ஒரு காரோட கிளாஸ் எல்லாம் கழுவி கொடுக்குறோம். பாவம், பொழைக்கிறக்காண்டி என்ன பண்ணுறாங்க. எனவே கைஸ், எனக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த கிராஷ் கார்டு மாட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஃப்ரெண்டில் அந்த லெஜெண்டரி கிராஷ் கார்டு இல்லையா, ஏற்கனவே கிராஷ் கார்டு இல்லை. இதுக்கு நம்ம ஷோரூமிலேருந்து வண்டி இறக்கும் போதே கிராஷ் கார்டு கொடுக்கல அவங்க இன்னும். ஏன்னா கேட்டால் லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கிராஷ் கார்டு இன்னும் வரல, ஸ்டோக் வரல, அப்படி இப்படின்னு என்னத்தையோ கதையை பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே. சரி விடுறா, நீங்கள் உங்கள் சாகாசமே வேணான்னு சொல்லி நானே அந்த லெஜெண்டரி கிராஷ் கார்டு மாட்டினா மொத்தமாக வந்துடும். இந்த பம்பரும் கிராஷ் கார்டு எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதனால் அது அப்படியே மாட்டலான்னு தான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த. ஃபண்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால நம்மளால் சீக்கிரமாக மாட்ட முடியல. அப்போ அங்கெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் இப்போ தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் மாட்ட போகிற வழியில் அப்படியே மாட்டிட்டு அப்படியே போனோம். ஏன்னா ஆல்ரெடி வண்டி கொஞ்சம் ஓட்டும்போது கொஞ்சம் பல்கி லுக்காக தான் ஃபீல் ஆகுது. அந்த கிராஷ் கார்டு கூட வந்துச்சுன்னா இன்னும் ஒரு பெரிய டூரர் பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதாண்டி தான் பார்க்குறதுக்கு லுக்கும் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் அந்த கிராஷ் கார்டு மாடலான்ட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, சேஃப்டியாகவும் இருக்கும். வண்டி ஓட்டிகிட்டு வருது
2777 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கு வண்டி. எடுத்து 4 மாதம் முடிஞ்சு. அடுத்த எத்தனாம் தேதி? ஜூலை 7ஆம் தேதி 8ஆம் தேதி வந்து எனக்கு சர்வீஸ் சொல்லியிருக்காங்க அந்த டேட்டில். அதுக்குள்ளே 4500 கிலோமீட்டர் ஓட்டணும்னு சொல்லியிருக்காரு. இல்லை 4500 கிலோமீட்ரு இல்லைன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி, அடுத்த மாதம் 8ஆம் தேதி அதுக்குள்ளே எப்படியாச்சும் 4500 கிலோமீட்டர் எப்படியாச்சும் ஓட்டணும். என்ன ஓட்டுறது தெரியல, வண்டி ஓட்டுறது இல்லைங்க சார். அங்கங்கே பாரு சகதி சேறு பிடிச்சி கெடுப்பாங்க, அங்கெல்லாம் டஸ்ட்டு ஒட்டுற வண்டி ஓட்டுறது ரொம்ப கம்மி தான். சும்மா வச்சுருப்பேன் டெய்லி வாரத்தில் 1 டைம் எடுப்பேன், வாரத்தில் 2 டைம் எடுப்பேன். ஓட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மி வண்டி ஓட்டுறது. ரங்கு ராஜா ஏ ஆக்கோ மே மேரே சுதாரே. நம்ம சேம் பைக் CB 200X, நம்ம சேம் ஃபேமிலி போகிறாங்க பாருங்க CB 200X. அதாவது இந்த வண்டி எடுக்கிற வரைக்கும் எந்த வண்டியும் ரோட்டில் தெரியாது. இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் CB 200X CB 200X எங்கே பார்த்தாலும் இந்த வண்டி தான்ப்பா. அது அப்படி தான். நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டேன்னா இல்லை அதை பார்த்துக்கிட்டேன்னா அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. கேரளாக்குள்ளே வந்துச்சுனாலே நிறைய லாட்ரி கடை இருக்குது. லாட்ரி ஒன்று எடுத்துகிட்டு போகலாமா? அடித்தா லக்கு, இல்லைன்னா ஒன்றும் இல்லை, காசு போயிடும் அவ்வளோதான். எனக்கு 1-2 வாட்டி கேரளா லாட்ரி கிடச்சிருக்குது நான் ஊரில் இருக்கும்போது, சின்ன வயசில். இப்போல்லாம் கிடையாது, இப்போல்லாம் எடுக்கிறதே இல்லை. இப்போ இந்த 25 கோடி புதுசாக வந்திருக்காரு. அது என்ன ஓணம் பம்பர்னு நினைக்கிறேன். அது 25 கோடி ஃபஸ்ட் ப்ரைஸு. அடித்தா என்ன ஆகுமோ சொல்ல வேண்டாம். அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம், வேலைக்கும் போக தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை. அங்கங்கெல்லாம் நிறையா போலீஸ் நின்றுருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நிற்கிறாரு, கேரளாக்குள்ளேயும் நிற்கிறாரு. என்ன சம்பவம்? யாராச்சும் வர்றாங்களா? நம்ம திருச்சூர் டவுனுக்கு சீக்கிரமாக போய் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ நல்லது. ஏன்னா அவங்க ஷோப்பு வந்து 7 மணிக்கே சாத்திடுவாங்களாம்மா. அதுக்கு முன்னாடியே போய் சேரணும். ஏன்னா அதுக்கு இடையில ஏதாச்சும் மழை எல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக காலி. உதாகவா ஹதம் போகையா. என்னன்னா நாளைக்கு போக முடியாது. எப்படின்னா திருச்சூர்லேருந்து அங்கேருந்து இன்னொரு 40 கிலோமீட்டர் போனோம் என் வீட்டுக்கு. அதை தாண்டி போயிடுச்சுன்னா இது செட் பண்ணுறதுக்காண்டி நான் திரும்பி வரணும் ஒரு 40 கிலோமீட்டர். அப்போ போகிற வழியிலே செட் பண்ணிட்டு போனால் வேலையை முடிஞ்சு வச்சு. எனக்கு திருச்சூர் இங்கேருந்து நேராக போனால் அப்படியே எங்கேயும் கட் பண்ணால் நேராக போயிடலாம். ஆனால் இந்த ஷோப்பில் போகிறதுனால நான் வந்து திருச்சூர்லேருந்து டேர்ன் பண்ணி உள்ளே போனோம் வேறு ரூட்டு. பூங்குந்தம் அப்படியே இடத்தோட பேர். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னாலாம் தெரியல. அதுக்கு இடையில ஏதாச்சும் மழை கிட வந்துச்சுன்னா அவ்வளோதான், கத்தம், பாய் பாய். என்கிட்ட ரெயின்கோட் வேறு இல்லை, இருக்கிறதே ஒரு ஜர்க்கின், அது போட்டு பிரயோஜனம் இல்லை. மழை வர்ற மாதிரியெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு. இயற்கை நமக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நிற்கிறது நிற்கக்கூடாது, போயிட்டே இருங்க, அங்கே நிற்கக்கூடாது. சிக்னல் எல்லாம் க்ரீன் கலர் சிக்னல் தான், க்ரீன் கலர் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லா சிக்னலையும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, அப்படியே போயிடலாம். அங்கேயே நிறுத்திக்கிட்டு ஐயோ சிக்னல் அண்ணே பார்த்து. அந்த டியூக்காரன் போயாச்சா? டியூக் அட்டு வச்சுரு 390 இருந்துச்சு. சரிங்களா? பொறுமையாக போங்க, பொறுமையாக. நம்ம வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு சம்பவம் தெரியுமா? அதனால் பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் வண்டியெல்லாம், பொறுமையாக. இந்த டியூக்கார பின்னாடி தான் இருந்துச்சா? நான் போயிட்டேன் நினச்சேன். பறக்கிறாங்க, எல்லோரும் பறக்கிறாங்க. Oh my god, சிக்னல். ஓ எம்புட்டு சிக்னல் ஐயா. கொஞ்சம் முன்னாடி போங்க, தள்ளி போங்க ஐயா. இது என்ன வண்டி இது? ஓஹோ, இந்த ஆக்சிடெண்ட் ஆனால் இழுத்துக்கிட்டு போன வண்டி தான் இது. அதே தான்.
ஐயா எடுத்துகிட்டு போங்க ஐயா. ஐயா ஏன் ஐயா அப்படி பண்ணுறோம்? ஓ, இப்போ தான் ஐயா நல்லா ஓட்டுறதுக்கு அந்த அடைக்கிற மாதிரி இல்லை, அடைக்கிற மாதிரி இருந்துச்சு ஓட்டும்போது. ஏன்னு தெரியுமா? நார்மல் பெட்ரோல் அடிக்கிறதுனால. நான் தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நார்மல் பெட்ரோல் அடிக்கும்போது என்ன ஆகுது, உள்ளே போய் அடைச்சிக்குது போல். செகண்ட் கியர்லலாம் இப்படி இழுக்கும்போது இழுக்க மாட்டேங்கன்னா ஒரு ட்ராப் விழுகுது, அடைக்கிற மாதிரி வருது வண்டி இழுக்கும்போது. ஆனால் ஸ்பீட் பெட்ரோல் அடிக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, அப்போ பாட்டுக்கு போகுது நல்லா. இனிமேல் ஸ்பீட் பெட்ரோல் தான்ப்பா அடிக்கணும். அப்புறம் இதில் கொடுத்துருங்க E20ங்கிற ஒரு கிரேட் இருக்கிற பெட்ரோல் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற. இந்த வண்டி எடுக்கும்போது இங்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க, அது இந்த சைடில் இருக்குது, அது கேமராவில் தெரியாது. அது என்ன பெட்ரோல்னு எனக்கு தெரியல, அதுக்கு பார்த்ததில்லை. E20 பெட்ரோல் அப்படி அடிச்சுக்கலாம் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நார்மல் பெட்ரோல் அடித்தா அடைச்சிக்குது, ஸ்பீட் பெட்ரோல் அடித்தா நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்பீட் பெட்ரோலு தான் மெயின்டைன் பண்ணணும். அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டலான்ட்டு இருக்கேன், ஸ்பீட் பெட்ரோலே போட்டு ஓட்டலான்ட்டு இருக்கேன். இந்த பொண்ணு ஜிம்மினி இல்லை ஜிம்மினி இல்லை ஜிம்மினின்னு இல்லை, പെട്ടെന്ന് മറ്റേ ചിമ്മിണി ഡാമിൻ്റെ പേരൊക്കെയാണ് വായിൽ വരുന്നത്. നെക്സ യാ സുർസുറ എന്നടാ പണി വെച്ചിരിക്ക, വെറസ കാണിച്ച് വെച്ചിട്ടില്ലേ, പൊളി നൈസ്. மழையெல்லாம் பெஞ்சனால எல்லா இடத்துலையும் பச்சை பசைன்னு இருக்காரு. எப்படி இப்போ இங்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. அந்த பக்கம் நல்லா க்ரீனிஷாக இருக்குது. நைஸ். நீ அடுத்த வந்துச்சுன்னா காமிக்கிறேன். இதே மாதிரி போகிற வழியும் நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி வானத்தை பாருங்க, லைட்டாக இருண்டுற மாதிரி இருக்குது. இருண்டுக்கிட்டு வருது, மழை வருமா? ஸோ நம்ம 7 மணிக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இது போய் 5:38 6 மணியாக ஆக போகுது. அங்கே போய் ரீச் ஆக முடியற என்ன ஷோப்பு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரில. நான் போயிட்டு திரும்பி வர வழியில் தான் செட் பண்ண முடியும் அந்த கிராஷ் கார்டு. பறக்குவா, எல்லாரும் பறக்குவா. எப்படியோ குதிரான் டனல் வரைக்கும் வந்துச்சு காய்ஸ். இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு. ஐயோ, எப்படியாச்சும் 7 மணிக்குள்ளே போய் ரீச் ஆனாப்புல போதும் எனக்கு அந்த ஷாப்பில். பிரச்சனை கிடையாது, அப்படியே மாட்டிட்டு போயிடலாம். போக முடியுமா இல்லைன்னு தெரியாது. டனல் நல்லா இருக்குடா, இந்த டனலுக்குள்ள அடிபடி நைஸ். तुम मिले जाएंगे तो आसमां से खिड़कियों ஹாவ் இல்லை சன்ரைஸா சன்செட்? காலையில் தான் ரைஸு, சாயந்தரம் செட்டு தானே சன்செட்டு. சன் அப்படியே கடலுக்குள்ளே போய் செட் ஆகுறதும் சன்செட்டா தெரியலையே. நல்லா இருக்குடா. இங்கே திருச்சூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியலையே. அதாவது நான் எப்போவுமே ஸ்ட்ரைட்டு தான் போவோம், ஆனால் எனக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு கட் பண்ணணும் அந்த ஷோப்புக்கு போகணுன்னா. சரி பார்ப்போம். அதுதான் நம்ம கூகுள் மாமா இருக்குதுல்ல, கூகுள் மாமா கிட்ட கேட்போம். மிஸ்டர் கண்ணீர் செங்கதிர என்னடா 5 மிஸ் கால் இல்லாமல் இருக்குது. வீட்டில் தான் கூப்பிடும் போல. கூகுள் மேப் எங்கடா? வேறு கூகுள் மேப் பை கூகுள் மேப்புக்கு பதிலாக நான் என்னடா
கூகுள் ஹிஸ்டரி கூகுள் எடுத்தா அதில்லை. நான் இருக்கிற இடத்துலேருந்து பெங்களூர் பிட் ஷாப் பிரேம் ஜூஸ் த்ரிஷூர். எத்தனை கிலோமீட்ரு? 8.1 கிலோமீட்ரு. ஓ அங்கேருந்து ரைட்டு போகணுமா? சூப்பர் 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 சூப்பர். இதுதான் வழி. கரெக்டு தானே? மொபைல் ஹோல்டர் இல்லாததுனால எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மொபைல் ஹோல்டர் இல்லாததுனால ஃபோனும் வைக்க முடிய மாட்டேங்குது, கடுப்பாகுது. அடிக்கடி நிப்பாட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. டிராஃபிக் இப்போ இந்த ரைட்டு கட் பண்ணி போகணும் எனக்கு. டிராஃபிக்கு முடியலப்பா. அந்த டிராஃபிக்கில் கடுப்பாக இருக்குது. ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்க, இந்த இடத்துக்கு வரவும் மாட்டேங்குது, இடத்துக்கு போகவும் மாட்டேங்குது. ஏன்னா டிராஃபிக்கை தாங்க முடியலப்பா. சரியான டிராஃபிக்கு. இதுவா? அது தாண்ட எடுக்கணும். அதுதான் இதே தான் கைஸ், இதே தான். അള്ളാ എൻ്റെ അമ്മേ. എനിക്കൊരു മൊബൈൽ ഹോൾഡർ ഒരെണ്ണം നോക്കുന്നുണ്ടായിരുന്നു. അത് എത്ര പ്രൈസ് സ്റ്റാർട്ടിംഗ് ഒക്കെ? ഒരെണ്ണം സെറ്റ് അത്രയൊന്നും വേണ്ട, കോസ്റ്റ്ലി ഒന്നും വേണ്ട, ഒരു നോർമല്. ഞാൻ ഇത് ഫസ്റ്റ് സെറ്റ് ചെയ്തു. ക്രാഷ് കാർഡ് பாருங்க, எல்லா வண்டியோட கிராஷ் கார்டு இது. ഈ സൈഡിൽ ഇപ്പോൾ ട്രസ്റ്റ്. ഓക്കെ ഓക്കെ. ഇതെല്ലാം ഇതിൻ്റെ തന്നെ ഉണ്ട് 200X. എല്ലാം എനിക്ക് അത് മാത്രം മതി. അവിടെയാണ് കൊടുക്കേണ്ടത്. പേര് നമ്പറും ഉള്ളിൽ വരും. എന്താണ് നമ്മളെ വൈക്കോടുണ്ട്. ചാർജർ ടൈപ്പിനൊക്കെ എത്രയാണ്? ഇത് എത്രയാണ്? ഇത് എടുത്തോ ഫുൾ? ഇത് ഓഫ് ചെയ്യാനോ കുഴപ്പമില്ല. നമ്മ ഇവിടെ അല്ലേ മറ്റേ ഇത് കുത്തണത്. വേറെ ഓഫ് ചെയ്യണ ഓപ്ഷൻ ഉള്ളതുണ്ടോ? അതങ്ങനെ ഇതിനകത്ത് ഓഫ് ചെയ്തിടാൻ പറ്റുമോ? ഒരു സ്വിച്ച് ഉണ്ടല്ലേ? മറ്റേതാകുമ്പോൾ ഫുൾ ടൈം കണക്റ്റിങ്ങിലിരിക്കുള്ളൂ അല്ലേ? ഫുൾ ടൈം. ഇത് മറ്റേ ഓഫ് ചെയ്യണ രീതിയിലുള്ളൂ. ഇത്
എവിടെ? ഓ ഇതിനകത്തുള്ളൂ. ഓ ആ അത് ഓഫ് ചെയ്യണം. ഇത് എത്ര പ്രൈസ് വരുന്നുണ്ട്? 1900. വേണ്ട, നമുക്ക് ഡയറക്റ്റ് തന്നെ മതി. ഞാൻ എന്നാലും 3 നമ്പർ ഇട്ട് വിളിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു, അപ്പോൾ വേറെ ഫോൺ എടുത്തിട്ടുണ്ടായിരുന്നില്ല. ശരി. അപ്പോൾ അതെടുത്തോ മറ്റേ അത്. ആ കുഴപ്പമില്ല, മൊത്തത്തിൽ നോക്കിയിട്ട് പറഞ്ഞാൽ മതി. ഇതാണ് നമ്മ വണ്ടിക്ക് മാട്ട പോகிறது. நம்ம வண்டியில் இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய வண்டியோட க்ராஷ் கார்டு, இதெல்லாம் நிறைய ஏகப்பட்ட வண்டியோட க்ராஷ் கார்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டயரு, இங்கே வந்து நம்மளால பம்பரு, அது இது ரொட்டு லொசுக்குன்னு நிறையா இருக்குது. ஆத்தாடி ஆத்தி, டைம் என்னாச்சு? கவர் 6:45 கொடுத்த வண்டி இப்போ 9:30 கையில் கிடைக்கும்போது கவர் இதில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் வண்டியோட அந்த க்ராஷ் கார்டு மாட்டினதுக்கப்புறம் இருக்கிற ரிசல்ட்டு. ஓ காய்ஸ், ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஐயோ எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்டேன் தெரியுமா? இங்கே 6 எத்தனை மணிக்கு? 6:45 7 மணிக்கு கூட ஆகலை. 7 மணிக்கு முன்னாடி கொடுத்த வண்டி எனக்கு இப்போ 9:30 மணிக்கு தான் கைக்கு வந்துச்சு. ஏன்னா அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஷோப்பில். அதான் வேற ஒன்றும் இல்லை. நான் போனப்போது நிறையா வண்டி அங்கே பெண்டிங்கில் இருந்துச்சு, இந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு வேண்டி. அதனால் ஃபிட் பண்ணி எனக்கு என்ன, இந்த க்ராஷ் கார்டும் இந்த ஒரு மொபைல் ஹோல்டர் மட்டும்தான் ஃபிட் பண்ணேன். சிம்பிள் 2 ஆக்சசரிஸ் மட்டும்தான். ஆனால் அவங்க ஆளுங்க இல்லாத என்னால் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. 2.5 மணி நேரம் ஆச்சு வண்டி கையில் கிடைக்கிறதுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது இந்த க்ராஷ் கார்டு வந்து 5 சில்லறை வருது, 5,600. இது ஒரு 300 என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஃபிட்டிங் சார்ஜும் சேர்த்து 6,280 ரூபா கொடுத்துட்டேன். இவங்க நல்லா ஆஃபர்லலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சில டைமில் இந்த மாதிரி சில மாதங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பயங்கரமான ஆஃபரெல்லாம் விடுவாங்க. அப்போல்லாம் அந்த ஏரியா பக்கமே போக முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். இந்தியாவில் எல்லா இடத்துலேருந்து வந்துடுவாங்க அவங்க. ஏன்னா பாதி ரயிலில் தான் எல்லாமே கொடுப்பாங்க. சிலது 30% ஆஃபரில் கொடுப்பாங்க, சிலது 60% அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களோட இந்த பர்த்டே 10வது வருஷம் அந்த சில்வர் ஜூபிலியா இந்த மாதிரி ஏதோ இதுக்கு வந்துட்டு நிறையா ஆஃபர் போட்டாங்க. அந்த கடை ஏரியாவுக்கு போக முடியலை. நான் போகலான்னு பார்த்தேன் அன்னைக்கெல்லாம் இந்த க்ராஷ் கார்டுக்கு வந்து எவ்வளோ 4 சில்லறை தான் போட்டிருந்தேன். ஆனால் அன்னைக்கெல்லாம் இந்த ஏரியா பக்கமே போக முடியாது, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். அதனால் அன்றைக்கி நான் வரல. அதான் இன்றைக்கி டைம் கிடச்சப்போ வந்தேன். ஆனால் நார்மலாக வந்தாலே இந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. நமக்கு கொடுத்த பைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கூட்டமாக எல்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ, நினச்சி பார்க்கவே முடியாது. எப்படியோ க்ராஷ் கார்டு மாட்டியாச்சு, சந்தோஷம். என்னடா இது? என்னாச்சுப்பா? சரி, இனி அப்படியே மெதுவாக வீட்டுக்கு போகிற. இதோட விஷுவல் நான் காமிக்கணும், அந்த லுக்கு காமிக்கணும். நான் இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்கேன், எங்கேயாச்சும் வெளிச்சத்தில் நிறுத்திட்டு நான் காமிக்கிறேன். அதாவது இங்கே வருங்க, இங்கே ஒரு வெளிச்சம் பார்த்தப்போ நிறுத்தினேன் நான். வருங்க, கேமரா தெரியுது, வேறு எங்கேயுமே வெளிச்சம் கிடையாது. கேமரா தெரியுதா இல்லையா? இதான் நான் மாட்டினது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஓட்டும்போது இப்போது இன்னும் பெரிய பைக் மாதிரி ஃபீல் ஆகுது ஓட்டும்போது. அந்த ரைடர் போஸ்டர் அந்த ரைடிங் சீட்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக ஒரு பெரிய அட்வென்ச்சர் பைக் ஓட்டுற ஒரு ஃபீல் கிடைக்கிது இந்த க்ராஷ் கார்டு மாட்டினதுனால. நல்லாயிருக்கு. அப்போ அவ்வளோதான் காய்ஸ். அப்போ இது காட்டுறதுக்காண்டியாக நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணேன். இப்படி போகிற வழியில் லைட்டாக இப்படி வ்ளாகிங் பண்ணிவிட்டு போகலான்னு நினச்சேன். அப்போ நம்ம வண்டி ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மோடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் டைம் ஆகட்டும். அப்போ எனிவே காய்ஸ்,
அப்போது இது இங்கே வச்சு நான் என்னோடய உழவுக்கு வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அப்போ வைண்ட் அப்பும் இல்லை, சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.